வெல்கம் டு ஜெய்டியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் பாக்ஸ் மைக்ரோஃபோன் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக் மைக்ரோஃபோன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் பாக்ஸ் மைக்ரோஃபோன் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மைக்ரோஃபோன் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ள அந்த அட்டைப்பெட்டி தான் தேவை. அந்த அட்டைப்பெட்டி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த அட்டைப்பெட்டி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 வோல்ட் பேட்டரி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அது போக அதுக்குரிய கனெக்டரும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரொக்கோடைல் வந்து கிளிப் வந்து தேவை. ஸோ இந்த கிளிப் இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கிளிப் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹெட்ஃபோன் வந்து கொஞ்சம் பழைய ஹெட்ஃபோன் எடுத்துக்கோங்க செக் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பிஞ்சது தான். ஸோ அதனால் இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பென்சில் வந்து தேவை. பென்சிலில் அந்த கிராபைட் மட்டும் தேவை. ஸோ அதுக்காக வந்து நான் பென்சில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பென்சிலை வந்து நான் கத்தியை வச்சு இந்த மாதிரி சீவி கிராபைட்டை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த மாதிரி எடுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பொறுமை தேவை, கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அப்சரா பென்சிலில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு கிராபைட் அதை தனியாகவே எடுக்க. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த மேட்ச் பாக்ஸ் அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மாக்கோல் கட்டர் நம்ம இதை வச்சு தான் பண்ணியிருப்போம். ஸோ அதில் உள்ள பென்சிலை தான் நான் இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த பென்சிலை நான் 2 இதை எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து சீவிக்கிறேன். அதுக்கடுத்து இதையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் கிராபைட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கீழே கொஞ்சம் மரம் இருக்க தான் செய்யுது. நான் ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. நீங்கள் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு. நான் ஒரு 3 பென்சிலை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து இன்னொரு கிராபைட்டை வந்து நல்லா எல்லா சைடும் சீவின மாதிரி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான். இப்போ வந்து நம்ம மேட்ச் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நான் ஆணியை வச்சு ஒரு 4 ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். இப்படி ஆணியை வச்சு கரெக்டாக அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஓட்டை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹோல்ஸ் வந்து எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராபைட் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். மரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மரம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரியே இன்னொரு கிராபைட் இதையும் வந்து அடுத்த இதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதை ஃபிட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணும்போது கூட உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 2ஆவதையும் வந்து கரெக்டாக வச்சு நான் வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த இன்னொரு கிராபைட் அந்த ராட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் இந்த மாதிரி உரசி விட்டுக்கணும். இதையும் நல்லா இந்த மாதிரி வந்து மேலே வந்து நல்லா வந்து உரசி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் டச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க கத்தியை வச்சு. இதே மாதிரியே வந்து அந்த சின்னது நம்ம ஒன்று வச்சுருந்தோம்னா அதுலேயும் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதை வந்து மேலே நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து ரெடி ஆகிடுச்சு மைக்கு. அதுக்கடுத்து நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம கிளிப்பு வந்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த கிளிப்பை வச்சு தான் கனெக்ஷன் எல்லாமே கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிறேன், கனெக்டரோடு சேர்த்து வச்சு. இப்போ வந்து க்ரொக்கோடைல் கிளிப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு கிளிப்பை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை கிளிப் எடுத்து நம்ம வந்து மைக்ரோஃபோனில் வந்து ஒரு பகுதியில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இதோட எண்டை வந்து நம்ம பாசிட்டிவ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து வச்சு நல்லா இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்கிறேன் நான். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. 2ஆவது கனெக்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். அதுவும் சிம்பிள் தான். அது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிளாக் கலர் வயரை வந்து நம்ம வந்து நெகட்டிவ் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து ஒரு நெகட்டிவ் இதில் வந்து சேர்த்தாப்பில் வச்சு நான் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஹெட்ஃபோன் ஜாக்கோட அடுத்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஹெட்ஃபோன் வந்து நான் வந்து பழைய ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஹெட்ஃபோன்னாலும் செக் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து ஹெட்ஃபோன் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி 3 பின் இந்த மாதிரி இருக்கும், சேர்த்தாப்பில் இருக்கும். நம்ம எதுலனாலும் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதை வந்து மேலே கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து மேலே உள்ளதில் வந்து சேர்த்தாப்பில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால் இன்னொன்று வந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கீழே இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து
நம்ம வந்து இன்னொரு கிராபைட் ராட் இருக்குல்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு மைக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஹெட்ஃபோனை வச்சு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா கேட்கும். இப்போ வந்து அடித்தோம் அப்படின்னா ஹெட்ஃபோனில் தான் நம்மளுக்கு அந்த சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹெட்ஃபோனை வச்சு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த ஹெட்ஃபோனு. இதை வந்து நான் காதில் வந்து மாட்டிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து நான் மைக்கை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ சவுண்டு வந்து நான் பண்ணுறது வந்து எனக்கு நல்லா அந்த தட்டுறது வந்து மைக்கில் எப்படி தட்டுமோ டப் டப்னு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ராடை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சவுண்டு எனக்கு கேட்கல. இப்போ வந்து ராடை வந்து மேலே வச்சோம் அப்படின்னா அந்த வைக்கிறது கொண்டு லைட்டாக வைப்ரேட் ஆகுறது எல்லாமே கேட்க தான் செய்யுது. டப் டப்புன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஓகே, இதை வந்து நான் மைக்கை உங்களுக்கு வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து மைக்கை வந்து நடுவில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து பேசி காட்டுறேன், தட்டி காட்டுறேன், இந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இதை பக்கத்தில் வச்சு நம்ம பேசி பார்க்கலாம். ஹலோ 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 ஹலோ. பேசுகிறது லைட்டாக கேட்க தான் செய்யுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் வந்து பக்கத்தில் மைக் இருக்கனால நம்ம வாய்ஸ் கேட்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி இறைச்சலாக வந்து கேட்கும். அதுதான் நம்ம பேசுகிறது. ஹலோ ஹலோ. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சவுண்டு வந்து எப்படி கேட்டுச்சு அப்படின்னு. சவுண்டு கேட்க தான் செய்யும். இது கனெக்ஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு அந்த கிராபைட் ராடு. அதில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்போம். அடுத்து இன்னொன்று வந்து எடுத்து மைக்கில் வந்து கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி தான் கனெக்ஷன் இருக்குது. இதை வந்து இந்த ஒரு டயக்ராம் வந்து பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஹெட்ஃபோனோட கனெக்ட் பண்ணுறத. இந்த மேட்ச்பாக்ஸ் மைக்ரோஃபோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபைட் ராட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராடுக்கு மேலே வந்து ஒரு ராட் வந்து இந்த மாதிரி ஒன்று தான் வந்து டச் பண்ணுற மாதிரி வைப்போம். ஸோ அதுதான் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக வந்து கன்வெர்ட் பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் நார்மலாக இந்த 2 கிராஃபைட் ராடுக்கு வந்து டச் பண்ணிங்கன்னா எதுவுமே செய்யாது. இந்த கிராஃபைட் ராடை வந்து மேலே டச் ஆகும் போல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ஹெவியாக கேட்குறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதுதான் இப்போ மேலே வச்சுட்டோன்னு வைங்களேன், வச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசுகிறதா இருக்கட்டும், ஏதாவது இதாக இருக்கட்டும், அப்போ போல் இது வந்து வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேட் ஆகிறது வந்து எலக்ட்ரிக் சிக்னலாக வந்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த இறைச்சலோட வந்து கேட்குது. இதுக்கு மேலே வந்து பக்கத்தில் வந்து சாங்ஸ் வந்து ஹெவியாக போடுறீங்க அப்படின்னா அந்த சாங்ஸை கூட நீங்கள் உங்களால் கேட்க முடியும். அந்த சாங்ஸ் வந்து அந்த வைப்ரேட் ஆகிறது அதை வச்சு கேட்க முடியும் உங்களால். இது வந்து 100% வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த மாதிரி இதுக்கு வந்து கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யலாம். இதோட கான்செப்டையும் நீங்கள் வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு ஒரு பேசிக் மைக்ரோஃபோனாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.